சில கதைகள் தான் நம்மளை அப்படியே சிலிர்க்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கதை தான் இது. கேளுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார். ஏழை பணியால் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து 2 பழங்களை பிரித்து சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, "நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது" என்றான். செல்வந்தனுக்கு மிக கோபம் வந்தது. ஒரு குலைப்பழம் கொடுத்திருக்க 2 மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறதே, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளை கூப்பிட்டு விசாரித்தான். அவன் 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான். செல்வந்தனுக்கு புரிந்தது. அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று அடைந்திருக்கிறது. இந்த கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?